அந்த காலத்துலலாம் 10, 12லாம் குழந்தை டசனாக பெற்று போட்டாங்க. இப்போ இந்த காலத்தில் ஒன்றே ஒன்று வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதுன்னு தான் எல்லாரோட ஃபீலிங்ஸாக இருக்கும். இப்போத்த ஜென்ரேஷனோட குழந்தைங்களோட அட்ராசிட்டிஸ் அவ்வளோதாங்க இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் வெளியே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தெரியல. ஏன்னா இப்போ வந்து வெளியவோ விட பயமாக இருக்குது குழந்தைங்கள. வண்டி வருது, அந்த காலத்தில் வண்டிலாம் அவ்வளோ இருக்காது. எல்லாம் 2 வீலர் வச்சுருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இந்த காலத்தில் அதனால் நான் என்ன சொல்ல வர்றது என்னவென்றால், ஸ்க்ரீன் டைம் கொடுக்காம குழந்தைய ஓரளவுக்கு எங்கேஜாக வச்சுருக்கீங்களா, அவ்வளோதாங்க கான்செப்ட். இப்போ லீவ் வேறு விட்டாச்சு எல்லாருக்குமே. குழந்தைங்கள வச்சு சமாளிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு போகலாங்க. நம்மளுக்கு தெரியும் நம்ம குழந்தைய நம்ம நல்லா வளர்க்குறோன்ட்டு. அது போதும். அந்த காலத்தில் வெளியே விட்டவங்களுக்கு கூட அவ்வளோ வீட்டில் வேலை இருக்காதுங்க. சமையல் பண்ணுவாங்க, உட்காந்து பேசுவாங்க, எதனா வேலைக்கு இருந்தால் போவாங்க. இந்த காலத்தில் வேலைக்கு போகாமல் இவங்கள பார்க்கவே ஒரு ஆள் போடுறதா இருக்குது. அந்தளவுக்கு இந்த காலத்து பசங்க சேட்டையாக இருக்கும். அதுமாரி இப்போ இருக்கிற பசங்களை வீட்டிலே வச்சுட்டு அதுங்களை ஸ்க்ரீன் டைம் கொடுக்காம இருந்தால் ஒரு பொருள் எடுத்தால் இன்னொரு பொருள் எடுத்து கலைப்பாங்க. அதை ஏற கட்டவே நம்மளுக்கு டைம் சரியாக இருக்கும். இப்படி எத்தனை மதர்ஸ் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.